ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மோட்டார் அப்படின்னா என்ன, அது சம்பந்தமா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். போன வீடியோல மோட்டரை பத்தின பேசிக்கான டீடைல்ஸ் பார்த்தோம். அதாவது மோட்டர் அப்படின்னா என்ன, என்ன பர்பஸ்க்காக அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் மோட்டர்லேயே ஏசி மோட்டர், டிசி மோட்டர்னு எதுக்காக வச்சிருக்காங்க, அதில் நமக்கு தேவையான மோட்டர் சூஸ் பண்ணும்போது நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த மோட்டர் ஸ்டார்டர்ஸ் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்கொயர் கேஜ் மோட்டர் வந்து சாம்பிளாக எடுத்துக்கிட்டு அதில் அந்த பார்ட் ரெண்டாக பிரித்தோம். 3 ஸ்டேட்டர், ரோட்டர் அப்படின்னு. இப்போ ஸ்டேட்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் கோரில் என்னென்ன பார்க்கணும், வைண்டிங்கில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த வைண்டிங்கில் போல் அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அந்த போல் வந்து மோட்டரோட ஸ்பீடு வந்து எப்படி டிசைட் பண்ணுது அப்படின்றத பற்றி பார்த்தோம். கடைசியாக ரோட்டருக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி எல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும் வச்சு ஒரு ஏசி மோட்டர் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். மோட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபலை பார்க்குறதுக்கு முக்கியமாக நம்ம 2 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா என்ன, ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கணும். இதை பற்றின ஒரு கிளாரிட்டி கிடைச்சிது அப்படின்னா மோட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபலை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை புரிஞ்சுக்கிறதுக்காக எங்கிட்ட வந்து ஒரு எஸ்எம்பிஎஸ் இருக்குது. 24 வோல்ட் டிசி எஸ்எம்பிஎஸ் இருக்குது. ஒரு சின்ன காயில் செட்டப் இருக்குது. பொதுவாக நமக்கு தெரியும், ஒரு காயிலில் ஒரு சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இதனோட டைரெக்ஷன் ப்ளஸ் மைனஸை மாற்றி கொடுத்தா என்ன ஆகுது, இப்படியே கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்றது ஒரு சின்ன மேக்னெட் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த மேக்னெட்லேயே நான் நார்த் போல், சவுத் போல் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைரெக்ஷனை மாற்றும் போது அதில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே இப்போ நான் வந்து இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து பாருங்கள், ரைட் சைடில் ரெட் கலர் இருக்குது, லெஃப்ட் சைடில் எல்லோ கலர் இருக்குது, மைனஸுக்கு இருக்குது. இப்போ இந்த காயில் வந்து நான் வந்து ஒரு மேக்னெட் வைக்க போகிறேன். ஸோ அதில் நார்த் போல், சவுத் போல் நமக்கு தெரியணுன்றதுனால மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வச்சுட்டு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆன் பண்ணும்போது இது வந்து ஆன் கண்டிஷன் க்ரீன் கலர் இண்டிகேஷன் எதையும் பார்த்துக்குங்க. இப்போ நார்த் போல் மேலே இருக்குது, சவுத் போல் கீழே இருக்குது. இப்போ நான் ஆன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஜம்ப் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இதில் வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் இதில் வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஸோ ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அப்படின்றப்ப எனக்கு ஜம்ப் ஆகுது. இதே நான் சவுத் போல் கீழே வச்சேன் அப்படின்னா, சவுத் போல் மேலே வச்சேன் அப்படின்னா எனக்கு ஜம்ப் ஆகலை. ஸோ சேம் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. முன்னாடி நடந்தது ரிப்பல்ஷன். இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவாக மாற்றி கொடுக்குறேன். இப்போ வந்து ஒயிட்டை கொண்டு வந்து ப்ளஸ்லேயும் ரெட்டை கொண்டு போய் மைனஸ்லேயும் கொடுக்குறேன். இப்போ கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முன்னாடி நம்ம நார்த் போல் மேலே வச்சோம், சவுத் போலை கீழே வச்சோம். ஸோ இப்போ அதே மாதிரி நார்த் போல் மேலே வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்றது இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டைரெக்ஷன் மாற்றியாச்சு. ஸோ மாற்றினதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி நார்த் போலை நான் மேலே வைக்கிறேன். ஸோ மேலே வச்சுட்டு இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஜம்ப் ஆகலை. ஸோ ஏன் ஜம்ப் ஆகலை அப்படின்றத இன்னும் நான் ஆப்போசிட் வச்சு பார்க்கலாம். இப்போ நான் சவுத் போல் மேலே வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து அப்போஸ் பண்ணுது. இங்கே வந்து என்ன நடக்குது, ரிப்பல்ஷன் நடக்குது. இப்போ நான் சப்ளை மாற்றி கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய நார்த் போல், சவுத் போலும் மாறுது. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒரு காயிலில் எலக்ட்ரிக்கல் சப்ளை பாஸ் பண்ணும்போது அங்கே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் கிரியேட் ஆகுது. அந்த காயில் சப்ளையோட பொலாரிட்டி மாற்றும் போது அந்த கிரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டோட நார்த் போல், சவுத் போலும் மாறுது அப்படின்றத பார்த்தோம். இப்போ டிசி சப்ளை அப்படின்றது பொலாரிட்டி மாறாது. பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், நெகட்டிவ்னா நெகட்டிவ். இதே நான் ஏசி சப்ளை கொடுத்தேன் அப்படின்னா அங்கே வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்றது மாறிட்டே இருக்கும். ஏன்னா பாசிட்டிவ் சைக்கிள், நெகட்டிவ் சைக்கிள் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் அங்கே மாறிட்டே இருக்கும். அப்படி மாறிச்சுன்னா என்ன ஆகும், நார்த் போல், சவுத் போல் அப்படின்றது மாறிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மோட்டரோட ஸ்டேட்டர் வைண்டிங்கில் காயில் இருக்குது. அந்த காயிலில் நம்ம வந்து சப்ளை கொடுக்குறோம். RYBன்னு சொல்லி 3 சப்ளை கொடுக்குறோம். ஸோ 3லேயும் வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆங்கிள் இருக்கும். ஸோ சப்ளை கொடுக்கும்போது நார்த் போல், சவுத் போல், நார்த் போல், சவுத் போல் மாறிட்டே இருக்கும். R ஃபேஸில் நார்த் போல், சவுத் போல் ஒரு மாதிரி கிரியேட் ஆகும். ஒய் ஃபேஸில் ஒரு ஆங்கிளில் கிரியேட் ஆகும். பி ஃபேஸில் ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகும். ஸோ 3 ஃபேஸ்லேயும் நமக்கு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது கிரியேட் ஆயிடுச்சு. இதை நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம். இப்போ நம்ம மோட்ரு பக்கத்தில் மொபைலில் இருக்கக்கூடிய காம்பஸில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஓடிட்டு இருக்கும்போது அந்த நார்த் போல், சவுத் போல் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன, ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். இதை வச்சு நம்மளோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்கலாம். இப்போ எங்கிட்ட ஸ்டேட்டரில் வந்து நான் சப்ளை கொடுக்குறேன். சப்ளை கொடுத்த உடனே எனக்கு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆயிடுச்சு. 3 ஃபேஸ்லேயும் 3 விதமான ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். இப்போ நம்மக்கிட்ட ரோட்டர் இருக்குது. அந்த ரோட்டர்லேயும் வைண்டிங் இருக்குது. அதாவது கண்டக்டர்ஸ்லாம் வச்சுருக்கோம். அதுக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் சப்ளை கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த ரோட்டர் அப்படின்றது நம்ம ஸ்டேட்டருக்கு பக்கத்துலேயே தான் இருக்க போகுது. அதனால் என்ன ஆகும்னா
நம்ம ஸ்டேட்டரில் கிரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்றது நம்ம ரோட்டர்லேயும் பாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரோட்டரில் ஆல்ரெடி நம்ம கண்டக்டர்லாம் வந்து ஷார்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றதுனால அதில் வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ கிரியேட் ஆகும். அதில் கரண்ட் ஃப்ளோ கிரியேட் ஆகிறதுனால அங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது கிரியேட் ஆகும். இப்போ ஸ்டேட்டரில் கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் ரோட்டரில் கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்று அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் பண்ணுறது மூலமாக மோட்டர் வந்து ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, இப்படி தான் மோட்டர் வேலை செய்யும். இதே தான் நம்ம லாலையும் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் வைக்கும்போது அங்கே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்டில் தான் நம்ம மோட்டர் அப்படின்றது ஒர்க் ஆகுது. இந்த கான்செப்டை பார்த்து வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய எல்லா டைப்ஸ் ஆஃப் மோட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபலை இதை கம்பேர் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இது இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது ரோட்டர் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கங்க. இந்த ரோட்டரில் எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கு பதிலாக நான் ரியல் மேக்னெட் வச்சுருக்கேன். ஓகே, இதில் நான் இதுக்கு மேலே ஸ்டேட்டர் செட்டப்பில் வந்து ஒரு அடிஷ்னல் மேக்னெட் கையில் இதில் வச்சுருக்கேன் ஸ்பூனில். ஸோ அதை வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்க. இப்போ இந்த ஸ்டேட்டரில் வந்து ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது கிரியேட் ஆகுது. ஏசி சப்ளை கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரோட்டர் வந்து ரொட்டேட் ஆகுது. இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஏசி மோட்டர், நம்ம ஸ்குவரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர் அப்படின்றது வேலை செய்யுது. ஓகே, இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அதை அப்படியே சம்மரைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், மோட்டர் அப்படின்னா என்ன, எதுக்காக ஏசி மோட்டர் டிசி மோட்டர்ன்ற வச்சுருக்காங்க. ஸோ மோட்டரை சூஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் மோட்டர் அப்படின்னா என்ன, ஸோ வீட்டிலே ஆகட்டும் இண்டஸ்ட்ரியிலே ஆகட்டும் நம்மளோட வேலையை எப்படி ஈஸியாக்குது, எப்படி நான் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்குவரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரில் ஸ்டேட்டர் அப்படின்னா என்ன, ரோட்டர்னா என்ன, ஸ்டேட்டருக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும், கோர் அப்படின்னா என்ன, கோரில் என்னென்ன ஸ்டாண்டர்ட் கோர் இருக்குது, வைண்டிங்கில் நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் வைண்டிங்கில் போல் அப்படின்னா என்ன, அந்த போல் வந்து எப்படி நம்ம மோட்டரோட ஸ்பீடை டிசைட் பண்ணுது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ரோட்டர் அப்படின்னா என்ன, ரோட்டருக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். அடுத்தது மோட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல், மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன, ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன, இது ரெண்டையும் வச்சு எப்படி ஒரு மோட்டர் ஒர்க்கிங் பிரின்சிபலை புரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம மோட்டர் டாபிக்ஸில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் மோட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சிங்க்ரனஸ் மோட்டர்னா என்ன, அசிங்க்ரனஸ் மோட்டர்னா என்ன, அதுக்குள்ளே என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மோட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.